போன வீடியோல வெனிசுவேலாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருந்தேன். இப்ப அடுத்த நாடான ஈரானை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது எல்லாமே திருப்பி திருப்பி நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னுடைய இலக்கு ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், அவர்களை குறிவைத்து தான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல பல செய்திகளும் டார்கெட் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப ஈரான்ல போர் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி எப்படி என்ன மாதிரி ஆச்சு? அமெரிக்கா தான் முதல் காரணம். 1979 இருந்தே அவங்க தான் காரணம். 1979 முன்னால மன்னராட்சி இருந்தது. ஷா ஆஃப் ஈரான் அவரை வெளியே தள்ளிட்டு அடிப்படை மதவாத மக்களை வைத்து, அதாவது இந்த முல்லாக்கள் என்று சொல்லக்கூடியவங்களை வைத்து ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பிய உடனே, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் யூதர்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பிய உடனே அமெரிக்கா மீண்டும் சிஐஏ, டீப் ஸ்டேட், பலவிதமான உளவு ஸ்தாபனங்கள், இஸ்ரேலினுடைய மொசாத் இதெல்லாம் வச்சு மீண்டும் பல குழப்பங்களும். அதுல குறிப்பா எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம எடுத்துக்கிற போற டாபிக்ல ஜனவரி 2026 அமெரிக்காவினால தூண்டிவிடப்பட்டு இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி தெருவில் இறங்கி போராடினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி அப்படிங்கிறது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, வழக்கம் போல பெண்களுக்கு சுதந்திரம், நாட்டுக்கு சுதந்திரம், அடிப்படை மதவாத ஆட்சியாளர்களிடமிருந்து பரிபூரண சுதந்திரம் அப்படிங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஜனநாயக முறைப்படியான ஆட்சி, கொடுங்கோலர்களுடைய ஆட்சியை அகற்றப்பட வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தூண்டிவிட்டாங்க அமெரிக்கர்கள். அமெரிக்காவால சிஐஏவால தூண்டப்பட்டதுதான். உடனே என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சு. அதுல குறிப்பா ஜென் இசட் மிகப்பெரிய அளவிலான போராட்டம். இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1979 அப்புறமா இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு சிவப்பு, பச்சை மற்றும் வெள்ளை, அது நடுவுல ஒரு சிம்பல் ஒண்ணு இருக்கு. அதுல எழுத்துக்கள் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ் ஒருவரே கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வேற இருக்கு. அந்த கொடியை அகற்றிவிட்டு 1979 முன்னாடி இருந்த சிங்கம் மற்றும் சூரியன் சிம்பல் இருக்கக்கூடிய கொடியை பல இடங்களில் ஏற்றினார். இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வெறுப்பு விதைக்கப்பட்டது. அது மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த முல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய மத அடிப்படைவாத தலைவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கும். அரசுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இருந்தாலும் சரி, சாதாரணமா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தெரிவிச்சாலும் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. அதனால மக்கள் வெறுப்பினுடைய உச்சியில இருந்தாங்க. அதை சரியான முறையில அமெரிக்காவினுடைய உளவுத்துறை உபயோகப்படுத்தி போராட்டத்துல இறங்குது. அப்ப ட்ரம்ப் ஓப்பனா ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு, நீங்க இப்படின்னு சொல்லுங்க, உடனே ஓடி அமெரிக்கா உங்களுக்கு உதவி செய்யும், ஈராக்ல அப்படிதான் நாங்க உதவி, லிபியாவில் அப்படிதான் உதவி செஞ்சோம் அப்படின்லாம் சொன்னார் அவர். ஆனால் இந்த மக்களுடைய போராட்டம் ஒரு உச்ச கட்டத்தை வரும்போது ஈரானுடைய IRG, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கோர், மிகப்பெரிய அளவிலான அடக்குமுறையை கையாண்டு அந்த போராட்டத்தை அப்படியே முடக்கினார்கள். அப்ப மக்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க, அமெரிக்கா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்போன்னு விட்டுட்டாரு. ட்ரம்ப் ஒண்ணு கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஈரான் மீது போர் தொடுத்தார். மிக மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்தினார். அந்த தாக்குதலினுடைய பின்னணி இந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உறுதிமொழியான மகளிர் சுதந்திரமோ, நாட்டு சுதந்திரமோ, இல்ல ஜனநாயக முறைப்படியான ஆட்சியோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகளுடைய ஆட்சியை அகற்றுவதோ அல்ல. அமெரிக்காவினுடைய ஒரே குறிக்கோள் ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், எரிவாயு வளம், அங்க இருக்கக்கூடிய யுரேனியம். அதற்காக சரி, இது மெயின் அப்ஜெக்டிவ், இதுதான் முக்கிய குறி. சைடுல அடுத்ததா என்ன, அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்கள் குவிஞ்சுகள். யுக்ரைன் ரஷ்யா வார்ல நைஸா கண்டுகிட்டாங்க அமெரிக்கா. யூரோப்பை நீங்க ஃபண்ட் பண்ணுங்க, நீங்க ஆயுதங்கள் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்ப தன்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை எங்க விற்கிறது, யாருக்கிட்ட? அரபு நாடுகளுக்கு. அமெரிக்கா அரபு நாடுகள் மூலமாக ஈரான் மீது போர் தொடுத்தது. அப்ப ஆயுத விற்பனை மிகப்பெரிய அளவுல. இரண்டு முக்கியமான குறி நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், அதுக்கப்புறம் இது மூணு தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஆயுதங்கள். இதை வச்சுதான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல், இப்ப அது ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சரி, இது ஒரு பக்கம். அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா போர் தொடுத்து இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு, ஈரான் சும்மா போராட்டக்காரர்கள் மீது மிக மிக தீவிரமான கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டார். பல பேர் காணாம போயிட்டாங்க.
ஆள் அட்ரஸே கிடையாது. பல பேர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. பல பேருக்கு பொது வெளியில தூக்கு தண்டனை, மரண தண்டனை, கிரேன்ல இருந்து அப்படியே தொங்க விட்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். மக்கள் உடனே பயந்து போய் ஒரு மாதிரி ஒதுக்கிட்டாங்க. மக்கள் அந்த மாதிரி ஒதுங்கின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாமும் நசிந்து போக ஆரம்பிச்சு. ஏன்னா எந்நேரமும் போர், நிலையற்ற தன்மை, அமைதியின்மை, பொருள் உற்பத்தி செஞ்சா யாராவது வாங்குவாங்களா, வியாபாரம் செஞ்சா யாராவது வருவாங்களா, இந்த மாதிரி பல விதமான சங்கடங்களுக்கு நடுவுல 95% உற்பத்தியும் தொழில்களும் வியாபாரங்களும் மூடப்பட்டன அப்படிங்கிறது செய்திதான் உண்மை. அப்ப எப்பவுமே நல்லா வியாபாரம் தொழில் இவை முடங்கினால் வேலை வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே மத அடிப்படைவாதம் அதிகமா தலை விரிச்சு ஆடுது ஈரான்ல. இந்த மாதிரி இருக்கும்போது தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டனால விலைவாசி கண்ணாப்பண்ணு எகிரிடுச்சு. ஏன்னா வேலை வாய்ப்பின்மை, வருமானமின்மை, விலைவாசி உயர்வு. சாதாரணமாக சாப்பிட உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு 6 மடங்கு 7 மடங்கு. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஏன்னா ஈரானுடைய கரன்சி ரியால், நான் ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய்னா அது இந்த கடந்த ஜனவரியிலிருந்து இந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ள 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு போயிட்டு. சரி, எண்ணெய் வளம் எக்கச்சக்கமா இருக்கு. 17% உலகத்தினுடைய மொத்த இதுல எண்ணெய் மற்றும் எரிவாயுடைய கையிருப்பு ஈரான் கிட்ட இருப்பது உலகத்தின் 17% இருக்கு. இவ்வளவு வளம் வச்சு செழிச்சு கொழிச்சு வாழலாம் மக்கள். வெனிசுவேலாவும் அதே மாதிரிதான். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு டெபாசிட் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மக்கள் வறுமையில வாடுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. கவனிங்க, எல்லாம் அப்படியே பேரலா வரும். அங்கேயும் எண்ணெய் வளம், மக்கள் அவதி, சாப்பாடு பிரச்சனை, பாவர். இங்கேயும் மிகப்பெரிய எண்ணெய் வளம், மக்கள் சாப்பாட்டுக்கே அவஸ்தை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா எண்ணெய் விற்க முடியல. சைனா மட்டும்தான் எப்படி வெனிசுவேலா வாங்கிட்டோ அதே மாதிரி ஈரானுடைய உற்பத்தியில 80% சைனா தான் வாங்கி, அதை வாங்கக்கூடாதுன்னு தடை. இப்பதான் 2019 அப்புறமா வாங்கவே இல்லை. இந்தியா இப்பதான் சமீபத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஈரானுடைய முதல் எண்ணெய் கப்பல் வந்து இந்தியா வாங்கி நேரடியான வியாபாரம் வர்த்தகம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கிடையாது. ஈரானுடைய டாலர் முடக்கப்பட்டது, ஈரானுடைய கோல்டு முடக்கப்பட்டது. எந்த நாடுமே அவர்களோட வியாபாரம் செய்ய முடியாது. சைனா மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க, நார்த் கொரியா இந்த மாதிரி சில நாடுகள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வருமானமே கிடையாது. எண்ணெய் வளம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை வித்து காசாக்க முடியல அவங்களால. அந்த மாதிரி சமயத்துல தான் நான் சொன்ன மாதிரி விலைவாசி எல்லாம் எக்கு தப்பா எகிரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி மக்கள் மிகப்பெரிய அவஸ்தைக்கு உள்ளாயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நஞ்சம் எண்ணெயை வித்து வர பணத்தையும் இந்த மத அடிப்படைவாத அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் போருக்காக உபயோகப்படுத்திட்டாங்க. மக்களுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனா போருக்கு செலவு பண்றாங்க. பலவித ஆயுதங்களை வாங்குறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆயுதங்களை சைனா ஈரானுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி எண்ணெயை சைனாவுக்கு ஈரான் கொடுத்துருக்கு. அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இல்ல. போர் போர் போர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈரான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட், அந்த வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாத இயக்கங்களுக்கு பண உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சிருக்காங்க. ஈரான் செஞ்சு இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பல வீடியோல எந்தெந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிருக்கேன். அந்த பேரெல்லாம் சொல்ல முடியாம இன்னைக்கும் எனக்கு தடை இருக்கு, உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு ஈரான் உதவி செஞ்சிருக்கு. அவ்வளவு என்னத்துக்குங்க? பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு ஈரான் பண உதவியும் ஆயுத உதவியும் செய்து இந்தியாவிற்கு எதிராக செஞ்சிருக்காங்க, நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சம் வித்துக்கிட்டு இருந்த எண்ணெய் வளத்தினுடைய பணத்தையும் போருக்கும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கும் இராணுவத்திற்கும் ஒரு சொகுசு வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு. மக்கள் தெருவுல சாப்பாட்டுக்கு லாட்ரி தான். அந்த மாதிரி உடனே என்ன பண்ணாங்க, இந்த மத அடிப்படைவாத, நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த போராட்டம் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு கொடி மட்டும் மாற்றல. பெண்கள் தெருவுல இறங்கி தங்களுடைய சிகரெட்டை அயத்துல்லா அலி கமேனியினுடைய படத்தை எரித்து அந்த நெருப்புல இருந்து பத்த வைக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பின் உச்சியில இருப்பாங்க. அப்ப அடக்குமுறை வந்தபோது அப்படிப்பட்ட ஜென் இசட் இளைஞர்களும் இளைஞர்களும் எந்த விதமான துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் என்று உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன், யூகத்துக்கு விட்டு விடுகிறேன். ஸோ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இன்ஃபிளேஷன் அதிகரிச்சா சரி, வழக்கம் போல வெனிசுவேலா என்ன செஞ்சதோ, அமெரிக்கா இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதையே தான் ஈரானும் செஞ்சு. கரன்சி பிரிண்டிங், மேலும் 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 பேப்பர் கரன்சியை பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்டேஜ்ல 1 கோடி ரியால் கரன்சி நோட்டு ஈரானால அச்சடிக்கப்பட்டது, புழக்கத்திற்கு விடப்பட்டது. வழக்கம் போல வெறும் காகித குப்பைகள் தான். எதனால சொல்றேன் அப்படின்னா,
16 லட்சம் ரியால் ஒரு டாலருக்கு சமானமாச்சு. ஈரானுடைய 16 லட்சம் ரியால்கள் ஒரு டாலர், அதாவது 90 ரூபாய், 90 இல்ல 92 93 ரூபாய். அதே மாதிரி இந்த 1 கோடி ரியால் நோட்டு அச்சடிச்சு மக்கள் புழக்கத்துல வந்துச்சுங்களா, அதனுடைய மதிப்பு வெறும் 650 ரூபாய். 1 கோடி ரியால் 650 ரூபாய். என்னத்தை வாங்க முடியும் நீங்க? இது எப்படி தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஃபேமஸ் பழமொழி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மூட்டை நிறைய பணம், கைப்பிடி அளவு அரிசி அதுக்கு பதிலா வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இதுல என்னாச்சு, மக்கள் வேற வழி இல்லாம தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் குறைத்து கொண்டார். இது இப்படியே போயிட்டு இன்னமும் நடந்திருக்கு. நான் பல வீடியோக்களை சொல்லிட்டேன். அமெரிக்கா மற்றும் ஈரான் வர்சஸ் ஈரான், அதாவது ஈரான் மேல தொடுக்கப்பட்ட போர் அவ்வளவு சீக்கிரம்லாம் முடிவுக்கு வராது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தது ஒரு 10 பக்கத்துக்கான நியூஸ் நான் படிக்கிறேன் இதை பத்தி. அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு இன்னும் ஒரு 6 மாசம், ஏற்கனவே 2 மாசம் முடிஞ்சு போச்சு, நான் 8 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் இது நடக்கும். இன்னும் 6 மாசம் இழுக்கடிப்பாங்க. உலகத்தினுடைய எண்ணெய் தட்டுப்பாடை முழுமையாக கையில் எடுத்து உலகத்தினுடைய பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் அமெரிக்காவினுடைய முக்கிய குறிக்கோள். அதன் மூலமாக தங்களுடைய பெட்ரோ டாலரை மீண்டும் நிலைநாட்டுவது 2வது குறிக்கோள். 3வதாக அதே பெட்ரோ டாலருக்கு மீண்டும் ஒரு டிமாண்ட், தேவை அதிகரிப்பு. 4வதாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடனான 39 டிரில்லியன் டாலரை இதன் மூலமாக ஒழித்து கட்டுவது. அதுதான் அமெரிக்காவுடைய. அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. நான் ஒரு அடுத்த வீடியோல முடிஞ்சா இதுவரைக்கும் எத்தனை மில்லியன் டாலர் ஒவ்வொரு முறை ட்ரம்ப் தன்னுடைய வாயை திறந்து ஏதாவது முத்து மாதிரி உதிர்த்தா பெட்டிங் மார்க்கெட்ல பெட்டிங் நடந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல வியாபாரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது, அதுல எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அதை பத்தின தரவுகள்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஒரு வீடியோல சொல்றேன் பாருங்க, அப்படியே அசந்து போவீங்க. ஆக மொத்தம் இந்த போர் ஏதோ ஈரானுடைய ஜென் இசடுக்கு சுதந்திரம் கொடுத்துரும், பெண்கள் சுதந்திரம், ஜனநாயகம், இதெல்லாம் கட்டுக்காது, ஒண்ணும் கிடையாது. அவங்க கூக்குரல் இட்டு ஐயா எங்களை ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க காப்பாத்துங்கன்னு சொன்ன போது ட்ரம்ப் வரவே இல்லை. அவர் அம்போன்னு விட்டுட்டாரு. அதுதான் உண்மை. அமெரிக்கா இப்படி ஒரு அராஜகத்தை செஞ்சிருக்கு, அப்பன்னா அமெரிக்கா தான் குற்றவாளியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஈரானுடைய ஆட்சியாளர் மத அடிப்படைவாதம் முக்கியமானது, அதன் மூலமாக ஏற்பட்டதுதான் இந்த பேரழிவு. அவர்களும் முதல் குற்றவாளிகள் தான். எப்படி அப்படின்னா, ஒழுங்கா மரியாதையா வர்ற பணத்தை, மக்கள் நலன், அவங்களுக்கு அடிப்படை வசதிகளான சாப்பாடு, அதையெல்லாம் கூட செஞ்சு தராம ஒரே குறிக்கோள் உலகத்துல பயங்கரவாதத்தை பரப்புவது, மத அடிப்படைவாதத்தை பரப்புவது, யூதர்களை அடியோடு ஒழிப்பது. இந்த மாதிரி இருந்தா இதுல சில பேர் 2-3 பேர் பதிவு போட்டிருந்தாங்க, சார் யூதர்கள் செஞ்ச அட்டகாசத்தை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, ஆரம்பிச்சது யாரு அப்படிங்கறது நல்லா கவனி. யூதர்கள் மீது அக்டோபர் 7, 2024 இன்னை வரைக்கும் ஓடிட்டு. யார் ஆரம்பிச்சது? காசால இருக்கக்கூடிய பயங்கரவாத குழு. அவங்க தான் தாக்குதல் நடத்துறாங்க. இளம் பெண்களை பிணை கைதிகளாக எடுத்து சென்றது மட்டுமல்லாமல் மிக மிக கொடூரமான நடவடிக்கைகள் ஈடுபடும். ஒரு பெண்ணை இஸ்ரேலிய யூத பெண்ணை பட்டினியாக இருக்க வைத்து பிறகு அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அவர் அந்த பசி ஆர்வத்துல சாப்பிட்டதுக்கு பிறகு அவரிடம் சொல்றாரு, உன்னுடைய குழந்தையின் கரியை தான் நீ சாப்பிட. எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான மனோபாவம் காசா பயங்கரவாதிகளுக்கு இருந்தால் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு. ஆனா சில பேர் கேட்கிறாங்க, நீங்க யூதர்களுக்கு ஆதரவாக. நான் யாருக்குமே ஆதரவு கிடையாது. எந்த இடத்துல அநியாயம் இருக்கோ அது சரி கிடையாது, அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். இஸ்ரேல்ல பயங்கரமான தாக்குதல். நான் போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன், அவங்களுடைய அயன் டோம், இந்த ஸ்லிங், அது இது எல்லாமே கொஞ்சம் உடைபட்டு போயிருக்கு. பயங்கர தாக்குதல் நடத்துக்கு ஈரானுடைய வலிமை அங்க வெளிப்பட்டு இருக்குங்கிறது நான் சொல்லியே இருக்கேன். இப்ப இந்த இதுக்கு வந்தோம்னா, ஆக மொத்தம் எல்லாருமே சேர்ந்து அமெரிக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மை, ஒற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதே சமயம் ஈரான் தன் நாட்டு மக்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத போர் தொடுத்துள்ளது, அவர்களை மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளது அப்படிங்கிறது உண்மை. சரி, இதுல யாருடைய குற்றம் மிக முக்கியமானது? ஜென் இசடு. நான் திருப்பி சொல்றேன், அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு அமெரிக்காவினால தவறான வழி நடத்தப்பட்டார்கள். அவங்க மாதிரி ஏதாவது தங்களுக்குள்ளேயே ஒரு ஆட்சியாளர்களை உருவாக்கி ஒரு புரட்சியை கொண்டு தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே செஞ்சிருக்காங்க. அடுத்த நாட்டை சார்ந்து உதவி கேட்டிருக்க கூடாது. என்னை பொறுத்தவரை அதை எக்ஸ்பிளாய்டேஷன் தான் செய்வாங்க.
அமெரிக்கா அதுவும் குறிப்பா எந்த நாட்டின் மேலையுமே எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் தன் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஆட்சியாளர்களை அங்கு வைப்பது, அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். தனக்கு அடிமை மாதிரி, காலனி மாதிரி இருக்கும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். சோ வெனிசுவேலால ஜென் இசட் எப்படி பாழ்பட்டாங்க, ஈரான்ல ஜென் இசட் எப்படி பாழ்பட்டாங்க, அதற்கு முக்கியமான காரணம் மத அடிப்படைவாதம். இது எல்லாத்தையும் வச்சு சில தகவல்களை உங்களோட அடுத்த வீடியோல இதே மாதிரி நேபாள நடந்துகிட்டு சில நிகழ்வுகளை, அதுவும் சமீபத்துல ஜென் இசட் புரட்சியினால அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அங்கேயும் ஜென் இசட் தான், அதே ஜென் இசட் தான் தமிழ்நாட்டுல பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க ஒரு கட்சி தலைவர் பின்னால். அதையும் பார்க்கலாம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி.